என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் புரட்சி திலகம், என் அன்பு சொந்தங்களால் நாட்டாமை என்று அன்போடு அழைக்கப்படுகிற திருமிகு சரத்குமார் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் தம்பி சுந்தர் அவர்களே, வாழ்த்தி அமர்ந்திருக்கிற கராத்தே செல்வி நாடார் பேரவையினுடைய தலைவர் தம்பி ராஜநாடார் அவர்களே, என்னுடைய மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் இல்லாத குறையை அவ்வப்போது என்னை அழைத்து ஆலோசனைகள் கொடுத்து அரசியலில் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற என் அருமை அண்ணன் முன்னாள் சென்னை மாநகர தந்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்களே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு தமிழ் மீட்சிக்கும் தமிழின எழுச்சிக்குமாக அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிற என் அன்பு இளவல் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் தனியரசு அவர்களே, நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில தலைவராக இருந்தார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக உருவானார்கள். அதற்கு பிறகு இன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிற என் அன்பு அண்ணன் கதிரவன் அவர்களே, இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாமா முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எல்லோரோடும் அன்போடு இனிமையாக பழகக்கூடிய ஆகச்சிறந்த பண்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கிற என் உயிர் தம்பிகள் தேவேந்திரன் அவர்களே, சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் அன்பு இளவல் வழக்குரைஞர் சிவகுமார் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த பிறந்த நாள் விழாவை உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வாழ்த்த வந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் அண்ணன் சரத்குமார் அவர்களை அறிவார்கள். ஒரு சுப்ரீம் ஸ்டார் அல்லது புரட்சி திலகம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்,
இந்த இடத்தை தொடுவதற்கு 150 படங்களுக்கு மேலே தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிற இந்த உயரத்தை தொடுவதற்கு அந்த மனிதன் கொடுத்த உழைப்பு என்பது அளப்பெரியது. இங்கே என் உயிர் சகோதரன் தனியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சிறந்த செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த மகன் அண்ணன் சரத்குமார் அவர் கல்வியாளர். இன்று தமிழ்நாட்டில் எல்லா மாநில மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மகன் உண்டென்றால் அது என்னுடைய அண்ணன் சரத்குமார் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு முன்பு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க செல்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. ஒன்னாம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கிற என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் அவர் கூட குறிப்பிட்டார்கள், என்னுடைய தம்பி தனியரசு அவர்களெல்லாம் வலியுறுத்தினார்கள். ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்திய தலைவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன், ஒரு கட்சியை அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. ஏற்ற கொள்கையை கொண்ட தலைமையை உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்பது. பதவி வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான்
உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த சரத்குமார் அல்ல, சாதாரணமாக பெருங்குடும்பத்தில் பிறந்து தன் பெரியப்பா தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேடு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, தமிழ் பேரினத்தில் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு கண்ட ஒரே மகன் அரசியல் தலைமையில் நம் உயிர் தாத்தா சீபா ஆதித்தனார் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் தமிழீழ வரைபடத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைத்து இரண்டு கைகள் பிடித்தபடி வைத்து தமிழ பேரரசு என்று புத்தகத்தை எழுதியவன். இங்கிலாந்திலே படிக்கும் போது அயர்லாந்து மக்கள் தனிநாடு கட்டு போராடினார்கள். அங்கே தலைமையேற்று போராடிய டிவேலரா சின்ஃபைன் என்ற இயக்கத்தை தொடங்கினான். நான் ஐரிஷ், நாம் ஐரிஷ் மக்கள் என்று. அவன் டெய்லி மிரர் என்ற ஒரு இதழை தொடங்கி நடத்தினான். 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டவனை தனிநாடு கட்டு போராடுகிற போது, தனிநாடு அடைய துடிக்கிற போது, 8 கோடி தமிழ் மக்களை கொண்ட நாங்கள் எங்களுக்கென்று தனித்த ஒரு தாயகம் அடைந்து உலகத்தில் சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவோடு இந்த நிலத்திற்கு வந்து சின்ஃபைன் போல நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கி அவன் டெய்லி மிரர் என்ற இயக்கத்தை இதழை தொடங்கினான். தினத்தந்தி என்ற ஒரு நாளேட்டை தொடங்கி தமிழ் வெல்க என்று சாதாரண பாமர தமிழனும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எளிய மக்கள் மொழியிலே எழுதி தினத்தந்தி என்ற நாளேட்டை தோளில் தூக்கி சுமந்து வித்து வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய தம்பி மகன், அவனுடைய மனைவியினுடைய தங்கை மகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் மிதிவண்டியிலே சைக்கிளிலே அதே தினத்தந்தி நாளேட்டை வீடு வீடாக கொண்டு விநியோகம் செய்தவன் இந்த சரத்குமார். இன்னைக்கு இருக்கிற நாட்டாமை, இன்னைக்கு இருக்கிற புரட்சி திலகம் சுப்ரீம் ஸ்டார் அல்ல, அன்று எளிய மகன், சாதாரண மகனாக இருந்து உழைப்பை கொட்டி 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 இந்த உயரத்திற்கு உயர்ந்தவன் சரத்குமார். என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல எங்களுக்கெல்லாம் அவர் மேல என்ன ஈடுபாடு, தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற இணைப்பு எது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உடல் நலன் இல்லாத அறிவு, உடல் நலன் இல்லாத கல்வி, உடல் நலன் இல்லாத செல்வம், உடல் நலன் இல்லாத புகழ் எல்லாம் பயனற்றது. அப்படி இளம் வயதிலேயே ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன் தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், தான் தோன்றித்தனமாக சுத்துவான். இதில் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னது போல ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல பகுத்தறிவாதி, உடல் என்பது பல நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை அறிவார்ந்தவன் நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்கிறான். அதற்கேற்ப தன் உடலை பேணி காத்து இந்த வயதில் 72 வயதிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என்னுயிர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். தன் தம்பியிடத்தில் பேசுகிற போது, உங்களிடத்தில் சொல்வதற்கென்ன, விண்ணூர்தி நிலையத்தில் பயணங்களில் தான் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் நான் எங்கள் அண்ணனிடத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்கள் அண்ணனிடத்தை கேலியாக கேட்டேன், இந்த வயசில் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடிய அப்படின்னு. அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை அப்படி. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்று அவர் வயதிலே இந்தியாவிலேயே அதிகமாக பரபரப்பாக எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்க ஒரே நடிகன் என் அண்ணன் சரத்குமார் தான். எல்லா மொழிகளையும், மலையாளத்தில் நடிப்பாப்ல, தெலுங்குல நடிப்பாப்ல, இந்தியில் நடித்துக் கொண்டிருப்பாப்ல, கன்னடத்தில் நடிப்பா, எல்லா மொழியும் தெரியும், எல்லா மொழியும் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரே நடிகர். அந்த வயதிலே எல்லாம்
இருந்தால் எந்திரிக்க முடியாது. அவர் உடலை பேணி காத்து தமிழ்நாட்டின் ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்று வென்று அவர் வந்து அவரே தயாரித்து கண் சிமிட்டும் நேரம்னு என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கலைவாணன் கண்ணதாசன் அவர்களை வைத்து தயாரித்து அதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகும் பெரிய வாய்ப்பு வரவில்லை. பிறகு தேடி 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 புலன் விசாரணையில் வில்லனாக வந்தார். பிறகு கேப்டன் பிரபாகரனில் ஒரு வனத்துறை அதிகாரியாக வந்தார். அவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் நம் சுப்ரீம் ஸ்டாரும் இறுதிக்கட்ட காட்சியில் புலன் விசாரணையில் போடுகிற அந்த தனி சண்டை தான் சரத்குமாரை யார் என்று கேட்க வைத்தது. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலோடு நின்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். 72 வயதில் இந்த இளமை, இன்னும் 72 வயதானாலும் அந்த வயதுக்குள்ள இளமையோடு இருப்பார். நாங்கள் சந்திக்கும் போதே இதுவரை அவர் அரிசி சோறு நெல்லுச்சோறு சாப்பிட்டது கிடையாது. அவர் ஃபைபர், காய்கறி, பழங்கள், புரோட்டீன் இந்த மாதிரி உணவு தான் எடுத்து. அவருக்கு தெரியாதா அவருக்கு இருக்கிற வசதிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட மாட்டார், நடிக்கிறார், மது அருந்த மாட்டார், புகைக்க மாட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே. பெருந்தலைவன் என் சாதிக்காரன் மட்டும் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் திறக்கவில்லை. 14,000 பள்ளிக்கூடம் திறந்து தனக்கு கிடைக்காத கல்வி இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று படிக்க வைத்ததால் தான் எழுத்தறிவித்த இறைவன் நம் தாத்தன் காமராஜன் என்று நாம் போராடுவோம். செக்கிழுத்தனமுடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பிள்ளைமார்கள் விடுதலைக்கல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்கு போராடினார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் இருந்து நானும் எங்கள் அண்ணன் போகும்போது இப்போ எப்படி அப்படின்னா 100 கிராம் மட்டும் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. 100 கிராம் தான், இவ்வளவுதான் சோறு, அரிசி சோறு. அவர் நினைச்சா பிரியாணியை சாப்பிட முடியாதா? ஏன்? உடலை பேண வேண்டும். உலகத்தில் வாயை கட்டுறதா ரொம்ப பிரச்சனை. திருமண விருந்துக்கே போனாலும் என்ன சுவையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் என் அண்ணன் சரத்குமார் அவர்கள். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி கூடத்தில் போய் பயிற்சி எடுக்கிறேன்னா காரணம் என் முன்னத்தியர் என் அண்ணன் சரத்குமார் என்கிறது பெருமிதம் தான். இங்கே இப்படியே உடலை முறுக்கிக்கிட்டு ஆனாலும் நடிப்பு வராது, முகபாவங்கள் வராது சிலருக்கு. ஏன்னா நீ பாரு, அர்னால்டுக்கு நடிக்க வராது, ரோபோ மாதிரி தான் இயங்குவாப்ல. ஆனால் அந்த உடல் உறுதியில் இருக்கிற ஒரு ஆணழகன் பட்டம் என்ற ஒருவன் மிக நுட்பமான நுணுக்கமான அசைவுகளை, உணர்வுகளை திரையில் வெளிப்படுத்திய நடிகன் நம்முடைய அண்ணன், ஆகச்சிறந்த கலைஞன். நீ நடிச்சு பாரு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா வரல. மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்தில் இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு. மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம். இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதில் நாட்டாமையில் அந்த நாட்டாமை அண்ணனாவும் அந்த தம்பியாவும் நடிச்சிருக்க அந்த படம் 2 வேடத்தையும் வேறுபடுத்தி காட்டிய விதம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி அடைஞ்சது. ஆனால் எல்லா மொழி படத்தையும் பார்த்தேன், என் உயிர் அண்ணன் சரத்குமார் அளவிற்கு அந்த இரட்டை வேடத்தில் எவரும் நடித்தார். அதற்கு பிறகு வந்த நம்மண்ணாச்சி, அதுலேயும் இரட்டை வேடம், அதுவும் வெற்றி. அதுக்கு பிறகு வந்த சூரிய வம்சம், அதுலேயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. அதற்கு பிறகு வந்த ஐயா, அதுலேயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. எல்லாவற்றையும் இதெல்லாம் இந்த சேரன் பாண்டியன், நாட்டாமை, இந்த நட்புக்காக இந்த படத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதியவன் என் அருமை சகோதரன் ஈரோடு சவுந்தர் தான்.
நட்புக்காக படம்லாம் நீங்க இன்னைக்கு வேணாலும் போட்டு பாருங்க. தன் ஐயாவிற்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரனை உலகத்தில் எவனும், அந்த காலத்தில் எஸ் வி சுப்பையா அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் சாகும்போது, கடைசியா சாகும்போது ஐயாவுக்கு முன்னாடி அந்த கையை கட்டிக்கிட்டே விழுந்து சாகிற காட்சியில் கலங்காதவன் இருக்க முடியாது, கலங்காதவன் இருக்க முடியாது. அந்த நாட்டாமை, பெரிய நாட்டாமைக்கு இருக்கிற அந்த மிடுக்கு, அந்த கம்பீரம் அவனுடைய உடன் பிறந்த தம்பிக்கு இருக்காது. அவன் அப்படி பவ்யமா நிற்பான். இந்த ரெண்டு வேடமும் அந்த வேறுபடுத்தி காற்ற பேராற்றல் என் அண்ணன் சரத்குமாருக்கு இருக்கிறது, இருந்தது என்பதை நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அதே மாதிரிதான் சூரியவம்சம், அதே மாதிரிதான் ஐயா படத்தில். ஐயா படத்தில் அந்த பெரியவரா வருகிற கதாபாத்திரம்லாம் மிகச் சிறப்பாக நடிச்சிருப்பார். ஐயா படத்தில் என்னுடைய அருமை சகோதரன் ஹரி எடுத்த படம். பிறகு சாமுண்டி, சாமுண்டின்னு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இன்னைக்கு திரையுலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய சுவடை மிக ஆழமாக பதித்து வைத்தார். சரத்குமார் என்றால் அவருக்கு விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய படங்கள், சாதித்த படங்கள், வசூலிலும் சரி, மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த அந்த கதாபாத்திரங்கள், மனதை விட்டு நீங்காத பதிவுகள், ஏகப்பட்ட படங்கள் உண்டு. அதை அவர் திரையுலகிற்கு வந்ததில் அவர் சாதித்து காட்டினார் என்பது. அண்மையில் வந்த போர்த்தொழில் படம் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த படத்தில் அவர் எந்த கதாபாத்திரம் ஏற்றாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பார். அதுதான் அவருடைய, அதற்கு காரணம் அவருடைய உடல் மொழி. அதனால உங்களுக்கு தெரியும், நடிகர்னாவே தண்ணியை போடுவாங்க, சிகரெட்டை பிடிப்பாங்க அப்படின்னு. எந்த பழக்கமும் இல்லாத ஒரு சுத்த தங்கமான ஒரு அண்ணன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். ஆமா, நான் சேருன்னு எங்கள் அண்ணன் 3 பேர் உட்காந்து ஒரு தடவை பேசிட்டுருக்கோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு என்ன வாங்கிட்டோன்னா, ஒரே ஒரு கோழி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு கோழியை மட்டும் பிச்சு சாப்பிட்டு போயிட்டாப்புல. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற ஒரு உறவு, அந்த பிணைப்பை நான் சொல்கிறேன். அப்போ நான் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எங்களுடைய தலைவர், என்னுடைய அண்ணன் மேதகவி பிரபாகரன் அழைப்பின் பேரில் ஊருக்கு போயிட்டு, நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அங்கே போர் சூழல். அப்போ ரொம்ப கஷ்டம். இங்கே நாங்கள் திரையுலகம் சார்ந்து காவிரி நதிநீர் உரிமைக்காக ஒரு போராட்டத்தை பண்ணோம். எங்கள் அண்ணனுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போராட்டத்தில் எல்லாரும், ஐயா ரஜினிகாந்த், அண்ணன் சத்யராஜ், எங்கள் அண்ணன் சரத்குமார், விஜயகாந்த் எல்லாரும் பங்கேற்று பேசினாங்க. அப்போ நானும் பேசினேன் அதில். அப்போ அது அந்த நேரலையில் நாட்டில் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் நடேசனன் மூலமாக தான் தொடர்பு கொள்வாங்க. அவங்க தான் அரசியல் பிரிவு செயலாளர். அந்த அரசியல் பிரிவு தலைவர் மூலமாக எனக்கு தொடர்பு வரும்போது, தம்பி அந்த மாதிரி இந்த காவிரிக்கு போராடின மாதிரி ஒரு போர் நிறுத்தம் கேட்டு, ஒரு இது கேட்டு, இதே திரைத்துறை சார்ந்து ஒரு போராட்டத்தை செய்ய முடியாதா என்று உங்கள் அண்ணன் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க அப்படின்னோடனே, நீங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது எங்கள் அண்ணன் சரத்குமார் தான். அவங்க தான் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற உங்கள் சீமான் இல்லை, இப்போ ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு மகனாக இருக்கேன். அப்போல்லாம் சாதாரண இயக்குனர் தான். அப்போ எங்கள் அண்ணன் தியாகராய நகரில் ஒரு நட்சத்திர விடுதியில் படப்பிடிப்பில் இருக்காங்க. அப்போ போகும்போது இந்த மாதிரி சீமான் வந்திருக்குன்னு சொல்கிறார் உதவியாளர், வர சொல்லு அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுங்க அப்படின்னா, அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன்னே, இந்த மாதிரி இருக்குது சூழல், நம்ம ஒரு போராட்டத்தை காவிரி நதிநீருக்கு செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும். அப்படியா இருங்க அப்படின்னு உடனே ஒரு அழைப்பு போகுது. அழைப்பு யாருக்கு போகுதுன்னா, அது ஒலி பெருக்கியில் போட்டிருக்காரு. உங்களுக்கு சொல்ல புரியுற மாதிரி சொல்ல ஸ்பீக் ஃபோனில் போட்டிருக்காரு. அந்த ஸ்பீக்கர் ஃபோனில் போடும்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது. அது அண்ணன் ராதா ரவி. அது சொல்லு சரத்து, ரவி, இந்த மாதிரி சீமா வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஈழத்தில் நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு போராட்டம் பண்ணி, நம்ம ஒரு போராட்டம் பண்ணி இந்த போரை நிப்பாட்ட சொல்லி கோரிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு. நான் தாராளமாக செஞ்சிடலாம் சரத்து, பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ஈடுபாடு ஒரு நடிகர்னா பெரியவாறு, ஈழத்தில் இருக்கிற படுகொலை நிறுத்தி சொல்லி கையெழுத்து போடாமல் போன தலைவர் நடிகர்களுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் எனக்கு அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன்.
நான் வந்து இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதனால அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் வந்து சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, நம்ம செய்வோன்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பா பாரதி ராஜாட்ட பேசினேன். இப்போ நடிகர் ராமேஸ்வரத்தில் வைக்கணும்போது பெரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் ரெண்டாக பிரியும் போது அப்போ அங்கேருந்து திருப்பி எனக்கு அழைப்பு வருது. இப்போ போராட்டம் ரெண்டாக பிரியுதே, அதனால் பரவாயில்லையாண்ணா. அண்ணா ஒரே நோக்கத்துக்காக 2 இடங்களில் 2 நாள் போராட்டம் நடக்கிறது நமக்கு வலுச்சேர்க்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் எங்கள் அப்பா பாரதி ராஜா தலைமையில், இங்கே அண்ணன் சரத்குமார் தலைமையில் சென்னையில் ஒரு கூட்டம். அந்த ராமேஸ்வரத்தில் நடந்ததில் நான் பேசி, அதான் உங்களுக்கு தெரியும், நான் சிறைப்படுத்தப்பட்டேன். அப்புறம் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டு என்னுடைய பாதையும் பயணமும் திரும்பிடுச்சு. அதில் நான் எங்கள் அண்ணன் வந்து வெறும் நடிகனாக இல்லை, அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மானமிக்க தமிழன் என்கிற இன உணர்வும் மான உணர்வும் அந்த தமிழ் ரத்தமும் அவருக்கு இருந்ததை நான் பார்த்ததிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பாசம். 2வது, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை 100 விழுக்காடு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன் என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். பர்ஃபெக்ஷன் டு த கோர். சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு மனிதனின் நல்லதற்கும் கெட்டதற்கும் முதல் மனிதனாக வந்து நிற்கக்கூடிய மனித மாண்பு கொண்ட பண்பாளன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். நடிகரை தள்ளுங்க, எல்லாரும் நடிப்பான். ஆனால் அதை தாண்டி மனிதம் என்கிற புனிதத்தை போற்றுகிற ஒருத்தர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதிகாலையில் நான் முதல்ல போய் நிற்கிறேன். நின்னபோது ஒரு அழைப்பு, அடுத்ததாக வந்தது அவருடைய உயிருக்கு இனியவர் ராதிகா அவர்கள் வர்றாங்க. வரும்போது அவங்க வந்தவுடனே இவர் அண்ணன்கிட்ட அழைப்பு வருது. அப்போ எனக்கிட்ட பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி வர முடியல, ஒரு கெடுவாய்ப்பாக வேறு ஒரு நாட்டில் இருக்கிறேன், நீங்கள் இருந்து பார்த்துக்கிறங்க அப்படி. ஒவ்வொரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழைச்சி பேசி அவர் காட்டிய ஆர்வமும் அந்த ஈடுபாடும் இன்றும் என் மனதில் வந்து அப்படியே இருக்குது. அது எல்லா மனிதனும் ஏதோ ஒப்புக்கிற விசாரிச்சா போச்சு அப்படின்னு நிற்கலை. அது வந்து எல்லா மனிதருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. ஆனால் ஒரு மனித மாண்பு கொண்ட ஒரு மகத்தான மகனால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பல இடங்கள்ல அவருடைய மனைவியினுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் நிற்கிறோம், நான் எங்கள் அண்ணன் அங்கே கராத்தேன்னு 3 பேர் தான் நிற்கிறோம். 3 பேர் நின்று அந்த காரியங்களை செய்தோம். அப்போ எந்த ஒரு இடத்திலையும் ஒரு மனிதனின் மகிழ்ச்சியான தருணம், துயரமான தருணத்திலையும் முதலாளாக நிற்கிற ஒரு மகன் இந்த மண்ணில் உண்டென்றால் நடிகன் என்பதை தாண்டி என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். அதுதான் இங்கே எல்லாரையும் கட்சி தாண்டி கொள்கை கோட்பாடு தாண்டி அவருக்கு அருகில் உட்கார வைத்திருக்கிறது. காரணம் இதுதான். அதனால இந்த விழாவில் பங்கேற்ற என்னுடைய பெற்றோர்கள் எப்போதும் போல அவர் மேல் நீங்கள் பேரன்பு வைக்க வேண்டும். என் உயிர் தம்பி தங்கைகள் அவரை நடிகர் என்பதை தாண்டி இவ்வளவு தூரம் அவர் சாதித்ததற்கு காரணம் என்ன? அவர் இந்த உயரத்தை தொற்றிருப்பதற்கு அவர் கொடுத்த விலையை, அவர் பட்ட துயரங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட காயங்கள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வியப்பும் வரும். அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக வந்துடல, திடீர்னு வந்து உட்கார்ந்துடல. அவ்வளவு உழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் யாரிடம் இன்றைக்கு தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது என்றால் தன்னுடைய உடலை அவர் பேணி பாதுகாத்ததின் பொருட்டு எந்த கதாபாத்திரத்துக்கு, இன்னைக்கு தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகத்தின் உண்மையான பதிப்பு வந்து பகவந்த் கேசரி. அந்த பகவந்த் கேசரியில் சிறைத்துறை அதிகாரியாக எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பாங்க. எங்கள் அண்ணனுடைய பொண்ணை தான் அங்கே பாலகிருஷ்ணா வளர்ப்பார். அதான் கதை. அவர் தான் மூல காரணம் அந்த படத்தில், தெலுங்கு பதிப்பில். எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சொல்கிறான், தமிழ்நாட்டிலே உங்கள் அண்ணன் தாங்க இந்தியாவிலே பிஸியாக 42 படம் நடிக்கிறாருங்க, 42 படம் நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையில நடிக்கிறாப்புல, எல்லா மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால அதுக்கிடையில் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அரசியலை விட்டு வேணா நம்ம கூட நடிச்சுட்டு போகலாம். அரசியல் வந்து மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் 2 ஒன்று தான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசியல். அதனால தான் இந்த அரசியலை
அறிவியல் புவியியல் போல, உயிரியல் வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே விரும்பியவர்கள் எல்லாம், இங்கே பேசியவர்கள் எல்லாம் விரும்பியது போல எதிர்கால தமிழகத்திற்கு மிகச்சரியான ஒரு தலைமையும் ஆகச்சிறந்த ஆட்சியும் இந்த நிலத்தில் உருவாகும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்போ நாங்களெல்லாம் வெல்லலை, தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்வோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. சரியானதின் பக்கம் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீருவோம். சரித்திரத்தில் தனக்கென்று பல பக்கங்களை நிறைத்திருக்கிற சரித்திர நாயகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை மகிழ்வோடு இந்த மன்றத்திலே தெரிவிக்கிறேன். இங்கே எல்லோரும் பேரன்பு கொண்டு இந்த பெருமகனை வாழ்த்தினார்கள். ஒரு பச்சை தமிழனை, ஒரு பண்பாளனை, ஆகச்சிறந்த திரைக்கலைஞனை, எண்ணற்ற இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஒருவரை வாழ்த்த வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுந்தர் அவர்களுக்கும், அவரோடு உடனிணைந்து உழைத்த என்னுடைய தம்பிமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். எவ்வளவு தூரம் புகழ்ந்தாலும் வாழ்த்தினாலும் அதற்கு தகுதி உடைய ஒருவர் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். வாழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கணும்ல, சும்மா வந்து ஒப்புக்கு பேச முடியாது. உளமாற நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றால் எங்கள் உள்ளம் முழுமைக்கும் அவருடைய செயல்கள், அவருடைய நிலைப்பாடுகள் அதெல்லாம் நிறைந்திருப்பதால் தான். அதனால் இதை போலவே பேரன்பு கொண்டு நாம் எல்லோரும் அவரை நேசிப்போம். அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னால் இயன்றளவு தன்னுடைய கடமையை செய்வார். இன்னும் மென்மேலும் என்னுடைய அண்ணன் திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் பெரும்புகழ் அடைய வேண்டும் என்று நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன், மங்கா புகழுடன், மாபெரும் வெற்றியுடன் நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பையும் என் உயிருக்கிணையால் கயல்வெளி காளிமுத்து அவருடைய அன்பையும் இணைத்து என் அண்ணனை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. தன் இன்முகத்தோடு சிறப்புரையாற்றிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து உயர்திரு நாட்டாமை அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது. முதலாவதாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழ் சீமான் அவர்கள். கராத்தே செல்வின் நாடார் நற்பணி மன்ற தலைவர் திரு ராஜ் நாடார் அவர்கள். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் திரு PV கதிரவன் அவர்கள்.
இதனைத் தொடர்ந்து உயர் திரு நாட்டாமை அவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது. நன்றி. இதனைத் தொடர்ந்து நாட்டாமை குடும்பத்தின் உறுப்பினரான திரு SP.D. அழகேசன் அவர்கள் நன்றியுரை ஆற்ற உள்ளார். அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் நாட்டாமை குடும்ப நண்பர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் அன்பு தலைவர் நாட்டாமை அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் அவருடைய அன்பான கருத்துக்களையும் அன்பாக நேசித்த அந்த சிந்தனைகளையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர்களை வருக வருக அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்திலும் சரத்குமார் 27 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவர் உண்மையான வயதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எண்ணிய என் அன்பு சகோதரர் சுந்தர் உள்ளிட்ட என் நாட்டாமை குடும்பத்தினருக்கு என் முதல் வணக்கம். எனக்கு வேறு மேடைகளாக இருந்தால் நான் அதிகமாக பேசி பல கருத்துக்களை பதிவு செய்திருப்பேன். ஆனால் அது என்னை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் வந்திருக்கின்ற ஒரு விழா. என் உயிரினும் மேலான என் அன்பு ரசிக பெருமக்களே, நாட்டாமை குடும்பத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளே, அகில இந்திய சரத்குமார் ரசிக மன்ற நிர்வாகிகளே, சுப்ரீம் கோர்ட் சரத்குமார் பாசறை மற்றும் சரத் பேரவை நிர்வாகிகளை, இங்கு வருகை தந்து இந்த பிறநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அனும அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, சற்று முன் பேசி நம் தாய் திருநாட்டில் இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், வீழ்ந்துவிட்டால் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காமல் வீழ்ந்தால் இந்த மனிதன் உடனடியாக எழுந்திருந்து வெற்றியை நோக்கி செயல்படுகிறானோ அப்படி செயல்பட வேண்டும் என்று உத்வேகத்துடன் என்றும் உணர்ச்சி பொங்க பேசி உள்ளத்தின் அடித்தளத்தில் உண்மை உரைக்கச் சொல்லும் என் அன்பு சகோதரர் சீமான் அவர்களே, கராத்தே செல்வி நாடார் நற்பணி மன்ற தலைவர் திரு ராஜ் நாடார் அவர்களே, என் சட்டமன்ற தோழர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் திரு PV கதிரவன் அவர்களே, தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் வர இயலாமல் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், அது அவருக்கு நன்றி சொல்லி
இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் என் அன்பு சகோதரரும் என் அண்ணன் சுதர்சனின் ஆறு நண்பருமான கராத்தே தியாகராஜன் அவர்களே, நான் சார்ந்திருக்கும் பேர் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சிறப்பாக எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருந்து பாதுகாப்பை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் தலைமை உரை ஆற்றுபவர் இறுதியாக பேசுவார். அந்த இறுதியாக பேசும்போது நாம் என்னவெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் பேசலாம், எந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த கருத்துக்களையும் அந்த சிறப்பான பகிர்வுகளையும் பகிர்ந்து அனைவரும் அமர்ந்து விடுவார்கள். ஆக நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கின்ற சூழலில், அதுவும் சீமானவர்கள் பேசிய பிறகு நான் பல விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிருவாருன்னு நினைச்சேன். கொஞ்சம் பயந்தான் அவர் பேசும்போது. ஏன்னா நானும் அவர்களும் ரொம்ப நெருங்கி பழகுவோம். ஐஸ்வர்யா ராய் மட்டும் பற்றி அவர் பேசுவதில்லை. இல்லைங்க, எல்லாரையும் பற்றி பேசுவாருன்னு சொன்னேன். நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதில் அவருக்கு பெரிய பொறாமை, அன்னிலிருந்து ரொம்ப பொறாமை அவருக்கு. என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாம இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் சார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழவேற்றாயிருக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவு. அவர் சொன்னது போல இது தமிழ் சொந்தங்களின் குடும்ப விழா. என் நாட்டாமை குடும்பத்தார் என்று சொல்வது என்னுடன் 40 ஆண்டுகள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடன் 40 ஆண்டுகள் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு என் மீது நீங்கள் பாசம் கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக பயணித்திருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு விழாவாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். உண்மையிலே உங்கள் பாதங்களை தொட்டு நான் நன்றிதரை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள். இன்று சரத்குமார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினராக, தேசிய கட்சியின் பொறுப்பில் இருக்கும் என்ற ஒரு தனி மனிதனாக வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த உச்சத்தை நான் எட்டியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் முன் அமர்ந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் தான். அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இங்கு அனைவரும் என்னை பற்றியும் என் குணாதிசயங்களை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். ஆனால் இவர் எடுத்துரைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பயணித்த காலங்கள் அப்படி. அப்பொழுது இன்று பேசப்படுகின்ற இணையதளங்களோ இளம் இளைஞர்களை கவர்கின்ற சோசியல் மீடியாவோ அன்று இல்லை. ஆக நாம் என்ன செய்தோம், எப்படி செயலாற்றினோம், எப்படி பயணித்தோம், எப்படி மக்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களை பாராட்டி, அது ஏழை பணக்காரர் என்று பாகுபாடம் அல்லாமல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒரே இரத்தமான இரத்தத்தை கொண்டவர்கள் தான் என்று நாம் வாழ்ந்த காலத்தை எல்லாம் எப்படி பழகினோம் என்பதை கூட மக்களுக்கு தெரியாத ஒரு சூழலில் அது போன்ற சில கருத்துக்களை என்ன செய்தோம், நான் எங்கிருந்து வந்தேன், சரத்குமார் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இங்கு இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் பலருக்கு தெரியாதவற்றை நான் சொல்லி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பயணத்தின் சில வரிகளில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் முதல் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வருகை தந்து பாராட்டுகின்ற பண்பும் பாங்கும் உங்களுக்கு இருந்தமையால் தான் எந்த ஒரு கட்சியில் இருந்தால் கூட this is what is called as political, அது பேர் தான் ஒரு நேர்மை, ஒழுக்கம் எல்லாம் இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்படி தான் இருக்கணும். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசுகின்ற தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், அதை எப்படி உறக்க சொல்ல வேண்டும் என்று தன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். வீக்கானவங்களாம் இங்க உட்கார முடியாது. Weak players can never play a political game in this arena where full of intelligent people are sitting over here. அதான் உண்மை. தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களா எந்த கூட்டத்துக்கும் போலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வாயை திறக்காம உட்கார்ந்து இருப்பாங்க. நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை. இங்கு
தப்பா புரிஞ்சு கூடாது. நான் யாரை பத்தி பேச வரல நானு. ஆக சரத்குமார் வந்து ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன், ஆணித்தரமாக மறுக்கிறேன். அது எல்லாரும் சொல்லிட்டீங்க, இன்க்ளூடிங் என் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள். செல்வந்தர் குடும்பம் இருந்தது. என் தாத்தாவை பற்றி சொன்னார்கள். ஓ ராமசாமி நாடார், சிங்கப்பூரின் சீமான், சிங்கப்பூரின் இங்கிருந்து சென்று ஒரு கட்டை வண்டியை இழுத்து சிங்கப்பூர் அரசு இனி ஓ ராமசாமி நாடார் இங்கு நிலம் வாங்கக்கூடாது என்று ஒருவர் மீது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது ஓ ராமசாமி நாடார் மீதுதான். அவர் இல்லத்திற்கு வருகை தந்தவர்கள் யார் என்று சொன்னால் பிரமித்தடைந்து விடுவீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடன் பயணித்தவர்கள் கேப்டன் லக்ஷ்மி, இவர்களெல்லாம் என் தாத்தா உணவர் செய்து உபசரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பல பேர் சொல்லலாம் சரத்குமார் சினிமாவில் இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி என்று. அல்ல, எங்கள் குடும்பமே அரசியல் குடும்பம். இங்கே சீமான் சொல்லும்போது சொன்னார், எங்கள் பெரியப்பா சீபா ஆதித்தனாலும் சரி, என் மறைந்த மைத்துரர் கே பி கந்தசாமியாக இருந்தாலும் சரி, என் பெரியப்பா கேடிகே தங்கமணி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு உன்னதமான தலைவர். அவரை போல ஒரு தலைவரை கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் சந்தித்தே இருக்க முடியாது. அவரை பாராளுமன்றத்தில் கேடிகே தங்கமணி வந்து விட்டாரா என்று நேரு அவர்கள் கேட்டுவிட்டுதான் பேச ஆரம்பிப்பாராம். ஏன்னா அவர் சொல்கின்ற கருத்து கேடிகே தங்கமணி ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தாக இருந்தால் அவர் நிச்சயமாக எதிர்குரல் கொடுப்பார். வந்திருக்கிறாரா என்று கேட்ட காலங்கள் உண்டு. அந்த அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவன் நான். கேடிகே தங்கமணி வந்து ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தார். பச்சை துண்டு தான் போட்டிருப்பார் எங்க பெரியப்பா. போலீஸ்காரன் வந்து ரயில்வே போலீஸ் தட்டி என்ன இங்கே படுத்திருக்கீங்க எந்திரிக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியும், சட்டம் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் நீ உள்ள வந்து படுக்க கூடாது. உடனே என்ன பண்ணுன்னு இருக்காங்க. அவருக்கு தெரியுது கேடிகே தங்கமணி பாராளுமன்ற உறுப்பினர் என்று. எப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கார்கள் குடும்பத்தில் என்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலனா அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்க பேர் கேடிகே தங்கமணி, என்ன பண்றீங்க? பாராளுமன்ற உறுப்பினர், சிபிஐ தலைவர். இவ்வளவு ஒரு உன்னதமான மனிதரை பார்த்திருக்க முடியாது. அந்த குடும்பத்தில் வந்தவன் தான். அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பண்புகள் எனக்குள் ஒட்டி கொண்டு விட்டது. என்னை ஏற்ற தாழ்வு, ஏழை பணக்காரன் எங்க வேணா கேட்டு பாருங்க. என்னை பொறுத்தவரை இங்க இருக்கிறவர்கள் அனைவரும் கையை கீறி பார்த்தால் சிவப்பு இடத்தில் தான் ரத்தம் இருக்கும். நாம் மரவனும் இறைவனின் பிள்ளைகள் என்று சொன்னால் எல்லாரும் அவர் பிரிச்சிருக்கணுங்க. நமக்கு இறைவன் பிரிக்கல, நாம பிரித்து கொண்டோம். ஆனால் பிறந்திருக்க சமூகத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அங்க நான் நடந்து வந்த பாதையில ஒரு சீமான் குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொன்னால் அது ஒரு காலகட்டம். என் தந்தையார் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். செய்திகள் வாசித்தான தமிழ் சிறப்பாக பேசி வானொலியில் ஆல் இண்டியா ரேடியோவில் வாசிப்பது ராமநாதன் என்றால் அனைவருக்கும் தெரிகின்ற ஒரு பெயராக இருந்து டெல்லியில் இருக்கும்போதுதான் நான் டெல்லியில் பிறந்தவன். ஆகவேதான் நான் டெல்லிக்கு சென்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக. அதே போல அந்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிச்சு. டெல்லியில் பிறந்தேன். பார்த்தா அங்க 250 பேர், the first 250 citizens of the country sits in ராஜ்யசபா, மேலவையில் அமர்வார்கள். அப்ப அந்த 250 பேர்ல ஒருத்தனாக அமர்ந்த பெருமை உங்களால் உருவாக்கி தரப்பட்டது. நீங்கள் என்னை நேசித்ததால், நான் அனைவராலும் போற்றப்பட்டதாலும் வசீகரப்படுத்தப்பட்டதாலும் கலைஞர் இந்த கட்சியில் ஏற்றுக்கொண்டு என்னை பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஆக்கிறார். அந்த பெருமை இன்றும் எனக்கு இருக்கிறது. ஆக அதன் பிறகு நான் எங்க அப்பா வந்து என்னை படிக்க வச்சது சென்னையில தான். நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். இங்கே வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் 5000 ரூபாய். ஆனால் எங்கள் பெரியப்பா பணக்காரர் தான், தாத்தா பணக்காரர் தான், ஆனால் எங்கள் அப்பா பணக்காரர் கிடையாது. ஆக ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்களே, இந்த உண்மையை இங்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏதோ பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் வந்தார் என்று சொன்னால் உழைப்பே இல்லாமல் வேலிருந்து குதித்து விட்டார் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி அல்ல சரத்குமாரின் வாழ்க்கை, அப்படி அல்ல என் அண்ணன் சுதர்சனின் வாழ்க்கை, அப்படி அல்ல என் தங்கை, என் அக்கா, என்ன தங்கைன்னு சொன்னா அவங்க பெருமைப்படுவாங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, மல்லிகா கந்தசாமி அவர்கள். ஆக அந்த குடும்பத்தில் பிறக்கும் போது எங்க அப்பா வந்து ஒண்ணு தான் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் என் தாரக மந்திரம். உடல் ஆரோக்கியம் அவசியம், சுவர் இருந்தால்தான் சித்திரம். அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் எதையும் நீ சாதிக்கலாம். எந்த தோல்விகளை சந்தித்தாலும் அந்த தோல்விகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு வேண்டும் என்று சொன்னால்
உன் உடல் உறுதி வேண்டும், மன உறுதி வேண்டும், திடமான எண்ணங்கள் வேண்டும், நேர்த்தியான எண்ணங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என் தந்தையார் என்னை வளர்த்தார். அவர் சொன்னது ஒன்னே ஒன்றுதான், மனித ஜாதி சொல்லுவார். எழுதினாலே எனக்கு பிரச்சனை வந்தது. கல்லூரிக்கு போனால் மனித ஜாதி தான் எழுதுவார். எங்க தந்தைக்கு அப்படிதான் அவர் ஒரு எண்ணம், நம்ம நேரம் மனித ஜாதி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை. இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர். ஆனா நான் சாமி கும்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி. ஆக அந்த குடும்பத்திலிருந்து வந்து முதல் ஒரு சிறு மாற்றம். நான் வந்து ஒரு பத்திரிகை பிஎஸ்சி கணிதம் படித்தவன், கணக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சினிமா உலகத்தை பணம் சம்பாதிக்கும் போது எப்படி பணத்தை என்றதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் கணக்கு படித்தேன். கணக்கு படித்தவர்கள் தான் அறிவாளிகள் சொல்றாங்க. தெரியல நான் எந்த அளவுக்கு அறிவாளி எனக்கு தெரியாது. ஆனா கணக்கு படித்தவர்கள் துல்லியமாக எண்ணக்கூடிய சக்தி பெறுவார்கள் என்று சொல்வார்கள். ஆக இங்கு வருகை தந்திருக்க சகோதர சகோதரிகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள், கணக்கு என்பது மிக மிக அவசியம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சேன்னா அந்த கணக்கு உங்கள் மூளையை சிறப்பு செய்கிறது. சிறப்பாக அந்த மேத்ஸ் ப்ராப்ளம் சொல்லும் போது சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா, விடை என்னவென்று தேடும் போது அந்த விடை என்னவாக இருக்கும் போது சிந்திக்கும் போது அந்த விடை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆக உங்களுடைய எண்ணங்கள் ஆற்றல் எல்லாம் வேகமாக உங்கள் அறிவு மாற்றம் உயர்கிறது. ஆக நான் வந்து முதல்ல பிஎஸ்சி கணிதம் படிச்சுட்டு செஞ்ச வேலை, தெருவா போய் சைக்கிளை போட்டோம் தான் இந்த சரத்குமார். அதனால நான் வந்து செல்வந்தர் வந்து குடும்பம் உண்மைதான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது, பெருமையும் உண்டு எனக்கு. ஆனால் நான் உழைத்தேன். அது காலையில் உள்ள வேலை, பேப்பர் போடுறது காலையில் உள்ள வேலை. ஆனால் 9 மணிக்கு மேல் நான் என்ன செய்யறது, நேரம் அதிகமாக இருந்தது, காலம் அதிகமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே நான் சைக்கிளில் பள்ளிக்கூடத்துக்கு போகும் சரி, கல்லூரிக்கு போகும்போது சரி, நான் அந்த சைக்கிளை பிரித்து மாட்டிடுவேன். அது என்னதான் பண்ணியிருக்கான், இது எப்படி மாற்றான், எப்படி இந்த வீல் சுத்துது, இந்த ஆக்சல் ஏன் அப்படி இருக்கு, இதை சிந்தித்து பார்ப்பதனால் இந்த சைக்கிளை பிரித்து மாற்ற திறமை இருந்ததால் ஒரு சைக்கிள் கடை, ஹீரோ சைக்கிள் அப்பதான் வந்திருக்கு மார்க்கெட்ல, ஹீரோ சைக்கிள் கடையில் நான் ஃபிட்டரா வேலை செஞ்சேன். அது காலை 10 மணி முதல் 1 மணி வரை அங்கு, பிறகு 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு விளையாட்டு சாமான் விற்கின்ற டாய் ஷாப்ல போய் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 பணிகளை செய்திருக்கின்றேன், உழைத்திருக்கின்றேன். உண்மையாகவும் நேர்த்தியாகவும் உழைத்து அங்க கடுமையாக உழைத்த பிறகு நான் என்ன பண்ணலாம் அடுத்தன்னு பார்த்தா, ஒரு டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன். டெலிவிஷன் ஷோரூம் வச்ச பிறகு அதுல பணம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நான் வந்து ஏசியாட் அனௌன்ஸ் பண்ணாங்க, விளையாட்டு போட்டி. இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது வந்து அந்த ஆனந்தராவ் சர்க்கிள் பெங்களூர் வரைக்கும் அங்கே ஒரு சாலிடா டெலிவிஷன், புஷ் டெலிவிஷன் இதெல்லாம் மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தேன். நான் என்ன நினைச்சேன், இந்த ஏசியாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அனைவரும் நிச்சயமாக இந்த ஏசியாடை தொலைக்காட்சியில் பார்த்து ரசிப்பார்கள் என்று சொல்ற காரணத்தினால் அதை கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்து, கன்சைன்மெண்ட் இஸ் டிஃபரண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட். கன்சைன்மெண்ட்னா வாங்கிய பொருளை வாங்கி வைத்துக் கொண்டு விற்ற பிறகு காசு கொடுப்பது. ஆனால் நான் முன்பே பணத்தை செலுத்தி அதிகமான டிஸ்கவுண்ட் வாங்கி சலுகைகளை வாங்கி என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வச்சு வாங்கி வச்சிருந்தேன். விதி அங்குதான் என் வாழ்க்கையில் விளையாடியது. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் என் வாழ்க்கையிலும் விளையாடினார்கள். என்ன செஞ்சாங்க, கலர் டெலிவிஷன் 3000 ரூபாய் கிடைக்கும்ட்டாங்க. என்னுடைய ஒவ்வொரு செட்டும் அப்ப ஆவரேஜா பார்த்தா 7000 ரூபாய். அப்ப எவ்வளவு பெரிய லாஸ். இழுத்து மூடு கடையை பூட்டு வித்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வந்துதான் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சேன். அப்பயும் உடனே நான் வந்து துவண்டு விடவில்லை, சிந்தித்து பார்க்க. அதைதான் சீமானவர்களும் சரி, கதிரவனும் சரி, நமது அன்பு சகோதரர் நயினா நாகேந்திரர்கள் சொல்கிறார்கள், உழைப்பு ஒன்று இருந்தால், நீ வீழ்ந்தவுடன் எழுகின்ற சக்தி இருந்தால் யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி பெறவர்கள் நிரந்தரம் என்று அமர்ந்து கொண்டு இருக்காதீர்கள். மீண்டும் யாரை பத்தி நான் பேசல. அதனால தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது, சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவானால் ஆகும். அது காலத்தின் கட்டாயம், நடக்கலாம். இந்த மண்ணில் சொல்லும் போது சில வகை நடந்துவிடும். ஆக இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆக என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கை பயணம் இதுதான். ஆக உழைத்த பிறகு அங்க வரும்போது தான் கலைவாணன் கண்ணதாசனை சந்தித்தேன். படையெடுங்கன்னு சொன்னாரு. அங்கேயும் என் அறிவை பயன்படுத்தினேன். நீங்க அழகா இருக்கீங்க, நடிகனார். இல்ல, நான் அழகா இருக்கிறதுக்காக நடிக்க முடியாதுங்க, எனக்கு நடிப்புனால என்னன்னு தெரியாத. கார்த்திகை ஹீரோ வச்சு எடுக்க முடியுமா, எவ்வளவு பணம் செலவாகும். அப்ப கையில இருந்த பணத்தை போட்டு நான் எடுத்த முதல் திரைப்படம், தயாரித்த முதல் திரைப்படம் தான் கண் சிமிட்டும் நேரம். அதுல நான் வந்து போலீஸ் அதிகாரியாக
ஏன்னா எங்கள் அப்பா என்னை வந்து ஐபிஎஸ்க்கு படிக்க வச்சார். இங்கே இருக்க காவல்துறை சகோதரர் பார்க்குறேன், இதெல்லாம் வேற செஞ்சிருக்காரா இவர்? அதையும் செஞ்சேன், நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன, இந்த இளம் வயதில் சில சிலுமிஷங்கள் நடந்துவிடும். நான் கல்லூரிக்கு அந்த படிப்புக்கு போகிற அது வந்து ஒரு கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டரில் என்னோட படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் படித்தாங்க. ஆண்களும் படித்தார்கள், பெண்களும் படித்தார்கள். இந்த பெண்கள் படிக்கும் போது சில சமயம் பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. சீமான் இங்கேயும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஜெலஸ் ஆகக்கூடாது. அங்கே பெண்களும் படித்த காரணத்தினால் என் படிப்பின் மீது கவனம் செல்லாமல் பெண்கள் மீது கவனம் சென்று விட்டது. இதோட சூழல் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு தோஹா பேங்க் கத்தாரில் இருக்கு. தோஹா பேங்கோட சேர்மன் சீதாராம் அவர்கள் ஜப்பான் சென்று டோக்கியோவில் இருக்கிறார். சரத், உங்கள் நண்பர் ஒருவர் இங்கு இருக்கிறார், நீங்கள் பேச வேண்டும் என்றார். எனக்கு டோக்கியோவில் யாருமே தெரியாத, உங்கள் நண்பர் என்று சொல்கிறார், என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க தான் வந்து அம்பாசிடராக இருக்காங்க. ஷீகு சொல்லவர் அம்பாசிடராக இருக்காங்களா? அவ்வளோ தூரம் அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர் எனக்கு தெரிகிறது வாய்ப்பே இல்லையே. யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு குரல், டே ஷரத்தா என்னன்னு பார்த்தா அந்த கோச்சிங் சென்டரில் வேலை பணிபுரிந்த தீபா கோபாலன் என்ற பெண், அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி இருந்து விட்டு ஐஎஃப்எஸ் படித்து அவங்க போயிட்டு டோக்கியோவை பார்த்தா இந்தியன் அம்பாசிடர் பதவி ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து கண்மையிலே பார்க்கும்போது எதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த படிக்கும் போது இந்த மாதிரி கவனம் சென்றதுனால நான் தொழிலுக்கு போயிட்டேன். அண்மையிலே சந்திக்கும் போது ஒரு கணவரை சந்தித்து அவங்க வீட்டில் நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் இருக்காங்க, பிஎம்ஓவில் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். அவங்க ஹஸ்பண்டு, சரத், why didn't you study? Why didn't you become an IAS officer? Why didn't you become an IAS officer? Why didn't you become a police officer? நான் உடனே என்னத்தை சொல்றது, உண்மையை சொல்லியே படைக்கவேன். உங்க மனைவி ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்களே பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க, சரத், உன்னுடைய குறும்பு இன்னைக்கும் போல அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள். ஆக எங்கள் அப்பாவோட ஆசை ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராகி போலீஸ் அதிகாரி ஆகணும்னு. அதனால் இந்த படத்தில் ஒரு சிறிய வேடமான போலீஸ் அதிகாரி நடிச்சிட்டேன். அந்த போலீஸை நடித்து கொஞ்சம் படிப்படியாக நடித்து சில சூழலில் சறுக்கல்களை சந்திக்கும் போது என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த புலன் விசாரணை இது பாம்பேலிருந்து வந்த ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க சூழலில் அதன் பிறகு படிப்படியாக உங்களின் அன்பு, ஆதரவு, பாசம், பரிவு, பார்த்தா சரத்குமார் நடிக்கிறாரு, சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது அப்படின்னு பல ரசிக பெருமக்கள் கூடி இன்று வரை என்னை ரசிக்கும் அளவிற்கு, என் படங்களை பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கதால் நான் இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னோடு நீங்கள் வேண்டும். ஒரு 72 வயசுன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 146 ஆச்சு. ஆனா இன்னும் 6 வயசு கூட்டி நான் ஏற்கனவே சொன்ன 150 வயசு நான் வாழணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. ஏன்னா பத்திரிகை சகோதரருக்கு இது வந்து காமெடியா தெரியும், எப்படி 150 வருஷம் வாழ முடியும்னு. ஜப்பான்ல போய் பாருங்க, 125 130 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் சரத்குமார் ஏன் 150 வயசு வாழக்கூடாது? ஏன் இங்க இருக்கிறவனா 150 வயசு வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நாம் வாழலாம். இந்த எண்ணம் தான் இல்லை. We have got a negative thought. It has got a pessimistic view on everything that you do. ரஷ்யா வந்து சொல்லுவான், அமெரிக்கா எந்திரிச்சு பேசும்போது ஐ விட்டோன்னு வானா, அமெரிக்காக்காரன் நல்லது சொல்ல வந்தாலும் என்ன சொல்ல வரான்னு தெரியாம நோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி பலரும் இருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த மேடை ஒரு அரசியல் மேடை இல்லாத காரணத்தினால் இன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பல அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ஆசை ஒருபுறம் இருந்தாலும் அதற்கென்ற காலம் வெகு விரைவில் வரும். இங்கு நமது மாநில தலைவர் சொன்னது போல, நான் சொல்ல எல்லாரும் சொல்லி கராத்தே தியாகராஜன் தான் இங்க சொல்லணும். அவர் முன்னெடுத்து வைத்தார். இந்த மாதிரி சரத் வந்து, ஏன்னா கராத்தே பத்தி சொல்ல நிறைய சொல்லணும். சீமான சொன்ன மாதிரி கராத்தே தியாகராஜன் ஒரு சாதாரண மனிதர் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர் வந்து எங்க அண்ணனுக்கு உறுதியாக இருந்து எந்த ஒரு காரியம் வந்தாலும் சுயரம் இல்லாமல் உடனடியாக வந்து உதவி செய்த மனிதர்களில் கராத்தே தியாகராஜன் ஒருவர். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த விழா ஒரு சிறந்த விழா. இது ஒரு அரசியல் மேடையாக இருந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? யாரெல்லாம் பேசியிருப்பார்கள், பேசாதவர்களையும் பேச வைக்கின்ற சூழலை உருவாக்கின்ற ஒரு மேடையாக இது இருந்திருக்கும். இங்கே வருகை தந்திருக்கின்ற சாட்டை போல நாம் சாட்டை எடுத்து வீசி இருக்கலாம். அதற்கான காலங்கள் வரலாம். அந்த காலங்கள் இல்லாததால் சாட்டை அவர்கள் சாட்டை எடுப்பது போல சில உண்மையான கருத்துக்களை உறக்க சொல்ல வேண்டும்.
அச்சம் என்பது இருக்கக்கூடாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று பாடியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அதனால நம்ம கிட்ட தைரியம் வேணும், மனதைரியம் வேணும், குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. எப்பொழுது ஓட வேண்டும், எப்போது ஓடணும். ஒரு 50 பேர் வராங்கன்னா காலால் எடுத்து ஒரே மிதி மிதிச்சாரு, எல்லாரும் கத்தி வீசிட்டு வந்தா விழுந்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது கூட நான் யாரையும் சுட்டி காட்டல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 60 பேர் வந்தாங்க, 17 வயசுல அருவாளெல்லாம் வீசிட்டு வந்தாங்க. அப்படி பிடிச்சிட்டு எங்க அண்ணா விட்டாரு ஒரு உத, 70 பேர் விழுந்தாங்க அப்படின்னாங்க. அது சினிமா காட்சியின் கனவு காட்சி என்று நினைக்கிறேன். எனக்கு என்னால முடியாது, என்னதான் சக்தி இருந்தாலும் 70 பேர் அருவாளோட வந்தா, எப்பா தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு பேசி அதெல்லாம் கீழே போட்டு போற மாதிரி பேசி முடிச்சிருவேன். அதை எங்க வீட்டில் சொல்லுவாங்க, செவர்ல பெயிண்ட உருவத்துக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு. ஆகவே என்னை பொறுத்தவரை நல்ல மனம் வேண்டும். இந்த ஒரே ஒரு செய்தி தான் சீமான் சொன்னது போல, இருக்க அனைத்து தலைவர்கள் சொன்னது போல, நல்லவர்களாக வாழ்வோம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இந்த பூ உலகத்திலிருந்து நான் விட்டு செல்வது என்ன, உன் பேரையும் புகழையும், இது போன்று நாம் வாழ வேண்டும் அப்படின்னு வரணும். அதான் புரட்சி தலைவர் பாட்டு தான் எப்போதும் ஞாபகம் வரும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல். அந்த மாதிரி நம்ம ஊரும் உலகம் உங்களை போற்ற வேண்டும். இவன் எதுப்பா தொலைஞ்சா அப்படின்னு இருக்கக்கூடாது. வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் எதற்காக வாழ்ந்தோம், எதற்காக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே இன்று நாம் சந்திக்க வேண்டும் என்பது சரத்குமார் அழைத்தோ, என் அன்பு சகோதரர் சுந்தர் அழைத்தோ, எங்கள் டாட்டாபை குடும்பம் அழைத்தோ நாம் வரவில்லை. இறைவன் கட்டளை இட்டிருக்கிறான், இந்த இடத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று. Nothing happens without a reason. It has all got a reason. சொல்ல வேணாம். Destiny brings people together. We have to find the purpose. அப்படி என்றால் காலத்தின் சூழல் அனைவரும் ஒரு இடத்தில் சேர்க்கும் என்று சொன்னார். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் இந்த பூ உலகத்தில் சந்திப்பது என்பதே அரிது, கடினம். நான் பிறந்தது டெல்லியில, சீமான் பிறந்தது எங்கே, அண்ணன் பிறந்து அந்த நயினார் அவர்கள் பிறந்தது எங்கே, தனியரசு பிறந்தது எங்கே, கதிரவன் பிறந்தது எங்கே, கராத்தி தியாகர் பிறந்தது எங்கே, ராஜ்நாடார் பிறந்தது எங்கே, சாட்டை முருகன் பிறந்தது எங்கே, அமர்ந்திருக்க அன்பு சகோதரி உமா எங்கே, இங்க இருக்கின்ற ராஜேஷ் எங்கே, எல்லாரும் இவ்வளவு பேர், எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும். குமார் செல்வம் உட்கார்ந்திருக்கார், வக்கீல்கள் இருவர் அங்க உட்கார்ந்திருக்காங்க. இவங்க எங்க பிறந்தாங்க, நாம் எல்லாம் எப்படி சந்திச்சோம்? சரத்குமார் சினிமாவில் பார்க்கும்போது நீங்கள் சந்தித்தீர்கள், சினிமாவில் நடித்ததனால் ரசிகரானீர்கள், அதன் பிறகு நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளென்று பலரை சந்திக்கும் போது, மனிதா மறந்து விடாதே, இதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்தால் அன்பை பாராட்டுகிறார்கள், நல்ல மனிதர்களாக இந்த பூவளத்தில் நாம் வாழ்ந்து மறைவோம் என்று சொல்லி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக எடுத்த சுந்தர் உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும், நாட்டாவை சொந்தங்களுக்கும், இங்கு வருகை தந்து என்னை வாழ்த்தி உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து என்னை உண்மையாக வாழ்த்திய என் அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி, ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு கேட்டுக்கொண்டு, let us create a society breaking all the obstacles of caste, creed, religion and language. Thank you.